கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின் மனப்பூர்வமாக பாவம் செய்தால் தேவனுடைய கோப அக்கினி தான் கிடைக்கும். யாரும் தப்பித்து கொள்ள முடியாது. சிலர் சொல்லுவார்கள், மரணம் வரைக்கும் நான் இப்படி தான் குடிச்சிட்டே தான் இருப்பேன், குடல் வெந்து இறந்தாலும் பரவாயில்லை என்பார்கள். அவன் தெரிந்துதான் செய்கிறான், இந்த மாதிரி பாவம் செய்தால் நரகம்தான் கிடைக்கும் என்று நல்லா தெரிந்தும் துணிகரமாய் பாவம் செய்கிறார்கள். பாவத்தின் சம்பளம் இரண்டாம் மரணமாகிய நரகத்தில் அவனவனுக்கு கிரியைக்கு தக்க தண்டனை அனுபவித்த பிறகு மரணம் அவர்களுக்கு கிடைக்கும். நித்திய ஜீவன் என்பது அவர்களுக்கு கிடைக்காது. சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால் பாவத்தின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இராமல் நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோடு எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினையுமே இருக்கும் என்று எபிரெயர் 10ஆம் அதிகாரத்தில் 26, 27 சொல்லப்பட்டிருக்கிறது. 1 யோவான் 2:15 உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. இப்போ ஒரு பொருளோ வீடோ காரோ உங்களுக்கு பிடிச்ச எதுவாக இருந்தாலும் அதன் மேல் அன்பு கூறாதிருங்கள். அதே போல் சிகரெட்டு, குடி, போதை, கஞ்சா, வேசித்தனம், திருடு இதையெல்லாம் நேசித்து அன்பு கூறாதிருங்கள். இதையெல்லாம் நேசித்தால் உங்களிடத்தில் தேவ அன்பு இல்லை. இருந்திருந்தால் இதையெல்லாம் செய்ய மாட்டீர்கள், வெறுப்பீர்கள். இதையெல்லாம் தவறு என்றும் தெரிந்து செய்கிறீர்கள் என்றால் தேவ கோபாக்கினியே தானே உங்களுக்கு கிடைக்கும். யோசித்து பாருங்கள். நிறைய பேர் கிறிஸ்தவர்களாய் இருந்துமே துணிகரமாய் பாவம் செய்கிறார்கள். அவர்களை பார்க்கும்போது அந்த பரிதாபம் என்று தான் நினைக்க தோணுகிறது. எனக்கு அன்பானவர்களை, அப்படி தேவ கோபாக்கினைக்கு ஆளாகாமல் மனம் திரும்புங்கள். நன்றி.